உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான இன்றைய போட்டி மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. இந்திய அணி வெற்றி பெற நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வழிபாடு. இன்றைய இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டி மெரினா கடற்கரையில் நேரடி ஒளிபரப்பு. ரசிகர்களுக்காக சென்னை மாநகராட்சி ஏற்பாடு. பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் உமர் தாரிக்கை இன்றைய போட்டியில் எதிர்கொள்வது எப்படி? வலைப்பயிற்சியில் உமர் தாரிக்கை போல பந்து வீசிய கேப்டன் சூரியகுமார். ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு ஒதுக்கிய நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு பயன்படுத்தியதாக கூறுவது தவறானது. தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டதால் 6 நாட்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மிதமான பனிமூட்டம் நிலவும் என கணிப்பு. நமது பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வண்ணம் பூசும் முயற்சியை அனுமதிக்க கூடாது. சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சந்திப்பில் புதிய எல்வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தில் வாகனம் மூலம் பயணம். காங்கிரஸ் கட்சியினரை மரியாதை குறைவாக நடத்தினால் திருப்பி அடிப்போம். ஆட்சியில் பங்கு குறித்து பேசி வரும் நிலையில் மதுரையில் MP மாணிக்கம் தாக்கூர் பேச்சு. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை. வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியை பெறுவதே தங்களது லட்சியம். விருதுநகர் மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்றும் மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ மதுரை வடக்கு வாங்கியா. நான் திருப்பி MP அடிக்க போறது, நான் விருதுநகர்ல MP அடிக்க போறது. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். மகளிர் உரிமை தொகை தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது மூட நம்பிக்கை. காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. த்ரிஷா குறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பெண்களிடம் வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம். நயினார் பேச்சுக்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. பாஜக ஒரு கட்சியே இல்லை என செங்கோட்டையனின் விமர்சனத்திற்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பதில். அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது பாஜக எப்படி தெரிந்தது என்றும் கேள்வி. திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்னைக்கு என்ன காரணத்துக்காக போனார்? பிஜேபி மட்டம் தட்ட. பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் இனி தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இமயம் போல் உயர்ந்திருக்க வேண்டிய மதிமுக அதிமுக உடனான கூட்டணியால் படு பாதாளத்திற்கு சென்றது. நடிகர் விஜய்க்கு வரும் கூட்டத்தை போல தனக்கும் வந்ததாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. லட்சம் பேர் எழுச்சி பேரடியும் புனவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில் இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழக
தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு என மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். 5 தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறாக பிரிந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஒரு கூட்டணியாக வடிவம் பெறவில்லை என்றும் பேட்டி. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கன்னியாகுமரியில் சாலையில் திரும்பிய ஆட்டோ மீது கார் மோதி விபத்து. தப்பியோடிய உணவக உரிமையாளரை தேடும் காவல்துறை. கேரளாவில் காவல் அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல். எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியானது. அழகான பழனிமலை ஆண்டவா என்ற பாடலை பாடிய பாஜக எம்எல்ஏ மைதிலி தாக்கூர். இசை மழையில் நனைந்த பக்தர்கள். சமூக வலைதள பயன்பாட்டிலிருந்து 40 நாட்கள் விடுப்பு எடுக்கும் ஏஆர் ரஹ்மான். சென்னையில் இசை நிகழ்ச்சியை முடித்த கையோடு அறிவிப்பு. T20 உலகக்கோப்பையில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேபாள அணியை வீழ்த்தியது. துருக்கியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நாய். கடையின் கூரை மீது நின்று மீட்ட பொதுமக்கள். ஆஸ்திரேலியாவில் கார் பந்தயத்தில் கோர விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வீரர்கள். He's down at the entrance to huge shunt for the Craft Bamboo car. The entrance to huge shunt. நைஜீரியாவில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. 59 கிலோ எடையுள்ள மீனை பிடித்து முதல் பரிசை தட்டிச் சென்றவருக்கு 70,000 ரூபாய் ரொக்க பரிசு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஃபேப்ரிகேஷன் தொழிற்சாலையில் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அவமதிப்பு. அடையாள அட்டை பார்த்த பிறகே உள்ளே அனுமதித்த வீடியோ வைரல். பொம்மையை தாயென நினைத்து செல்லும் இடமெல்லாம் தூக்கிச் செல்லும் குட்டி குரங்கு. ஜப்பான் உயிரியல் பூங்காவில் தாயை பிரிந்த குட்டி நடத்தும் பாச போராட்டம்.